இடுப்புல துண்டு, கையில மண்டையம். எதுனே தூசி? தூசி இருக்கிறது தெரியாம தொடக்கிறார். மண்டையம் ஒரு வீட்டு போடாது. என்ன பாத்துக்கிறேன்? வெளியே வந்துக்கல. என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? அது கொடுக்குறேன். வெயில் அடிக்குது. நான் வேலைக்காரன் இல்லை. என்னை வச்சு நான் என்னத்தான் சம்பளம் கொடுத்து மாசமாக சம்பளம் கேட்கறான். உனக்கு கொடுத்தே முடியும். என்ன கொடுப்பாங்க? இப்படி கொடுப்பீங்க. இல்லைன்னா தூசி இருக்குது. தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி ஒரு சுத்தமாக ஒரு தண்ணி எடுத்து வந்தாங்க. ஒரு வேலைக்காரனுக்கு தண்ணி கூட கொடுக்குறதில்ல. பாஸ்டர் என்ன பாருங்க, என்னத்தான் அவங்களை வச்சு என்ன பண்ணுறதுன்னு புரியல. சீக்கிரம் வந்தியா? என்ன பண்ணுறாங்க? சீக்கிரம் வாங்க. உன்னை வச்சுக்கிட்டு நான் மேய்க்கிறதுக்கு என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. போ வெளியே அந்த ஷூ வச்சுக்க. பெரும்பாலும் பாலிஷ் போட்டு போத வெளியே கிளம்பணும். வெளியே உடனே போறேன். சுத்தமா போடணும். நீங்க எப்படி எடுக்கிற? எவ்வளவு காசு தெரியுமா? ஷூவு எவ்வளவு காசு தெரியுமா? அது எப்படி எடுக்கிறீங்க? ஒழுங்கா அது போடணும். புரியுதா? அது உன்னுடைய வருமானத்துக்கு எவ்வளவு வருதுமா? நீ 10 வருஷம் வேலை செஞ்சா அந்த ஷூ புரியுதா உனக்கு? அவ்வளோ காசு தேவை. ஒழுங்கா ஷூ போட்டு ஒழுங்கா பண்ணணும். வருவேன் இப்படிலாம் நினைக்க பார்க்காதீங்க. சும்மா நாடகம் இருக்குது. ஆமா தொடர்ச்சி இல்லையா? ஃபேன் ஓடுதா? ஏசி போட்டியா? போடு ஏசியை போடு. புழுக்கத்தில் வந்துருக்கிற. அப்புறம் வீட்டில் எல்லாரும் முடிச்சிட்டியா? என் ஒய்ஃபு வளைகாப்பு. சரி, நான் வீட்டுக்கு போகணும். கொஞ்சம் எவ்வளோ வேலை இருக்குது வீட்டில். ஒரு வளைகாப்பு போறாராம். முக்கியமானது காலையிலேருந்து ஒரே வேலை. முக்கியமானது அதெல்லாம் அதை வேலை செஞ்சுட்டோம். போ அந்த டேபிள் எடுத்து வரணும். போ பார்த்தா வேலையை முடிக்காம ஒரு வளைகாப்பு போறாராம். வீட்டு வேலை இங்கே வேலை ஒரு சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறாங்க. ஒரு விவரம் வீட்டுக்கு போகிறதுக்கு வேலை கொடுக்கும். மண்டையம் வா முடிச்சிட்டியா? வா போயிட்டு வெளியே ஒரு கடையில் வெளியில் வந்து எனக்கு ஒரு தேவை இருக்குது. பொருள் இருக்கிறேன். அங்கே சொல்லிட்டு வந்துக்கிறேன். அதை வாங்கி நான் போயிட்டு. காசு வேணாமா? காசு போ. நீ மறந்துட்டியான்னு பார்த்தேன். உன்கிட்ட கொடுத்து வச்ச காசு. ஆமாம் ஐயோ, இந்த வேலைக்காரனை வச்சு நான் படுற பாடு இருக்க பாரு. ஒரு வீட்டில் ஒரு வேலைக்காரனை வைக்க முடியல. ஆனால் சம்பளம் மாட்டேன் கேட்குறான். வீட்டுக்கு ஒன்று கேட்குறான். நேரத்துக்கு ஒன்று கேட்குறானுங்க. வீட்டில் நம்ம படுற பாடு எனக்கு அவனுக்கு தான் தெரியும். என்னதியா? காசு காசு கரெக்டா? ஐயா கரெக்டாக கரெக்டா? இங்கே 200 ரூபாய் குறையுது. ஐயா இருக்குங்க. எவ்வளோ கொடுத்து விட்டேன்? ஐயா 500 ரூபா கொடுத்துனா. எவ்வளோ பேலன்ஸு? ஐயா 460 ரூபா. எவ்வளோ இருக்குது? 400. எங்கே இருக்குது? பாரு காசுல ஒண்ணும் இல்லை. திருட்டு பசங்க ஆமா. எவ்வளவு என்னன்னா உன்னை காலையில போய் பார்த்து என்ன திரும்ப சொல்றேன். எங்க என்ன திரும்ப சொல்றேன். காசு எடுக்கணும் உடனே உனக்கு. நீ போட்டியா? நீங்க என்ன விழுந்து
டேய் ஏமா வெயிட் பண்ணி நீ காசு எடுத்து கொடுக்க மாட்டேது ஓட்டணும் மாட்டேன் கரெக்டாகவே கொடுக்குறேன். சொல்லிட்டே வந்து காசு 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 ஒரு வேலை செய்ய ஒரு இது இல்லை ஒரு சின்ன வேலை கொடுத்தா ஒரு எங்க அது இது எடுத்தியா போட்ட காலை போயிட்டு வந்துக்கிறேன் என்ன பண்ற உழங்க 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 ஆளும் பார்க்காதீங்க எடுங்க உழங்க வேலையை பார்க்கணும் ஓகே ஓ கிச்சனில் வேலையை பார்த்துக்கிறேன் கொண்டாங்க ஆளும் மாண்டு ஒரு வேலை விட்டா ஒரு வேலை செய்யறது கிடையாது ஐயோ இதுவரை நிறைய வேலை இருக்குது வெளியே போகணும் இவன் வச்சு நான் என்ன பண்ணுறது தெரியல இவன்கிட்ட ஒரு வேலை கொடுத்துட்டு போனால் வரவும் பண்ணவும் மாட்டேன்றான் எப்படி எதுவும் செய்ய மாட்டேன்றான் இவன் வீட்டுக்கு போனான்றான் வேலைக்கு போனான்றான் இவனை வச்சு நான் என்ன பண்ணுறது தெரியல வேற வேலைக்காரன் தான் வைக்கணும்னு நினைக்கிறேன் டேய் ஷூ தொடச்சியா வெளியே கிளம்ப போகிறேன் நான் தொடச்சி இல்லையா எங்க எத்தனை மகன் ஸோ எடுத்து இல்லையா என்ன தொடச்சி வச்சுக்கிறேன் தொட 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 என்ன பண்ணுறீங்க தொட தொட உடனே உடனே காசு வந்துடும்ல சம்பளம் வந்துடும்ல உடனே வேலையை பார்க்காம போட்டியா சரி நான் போயிட்டு வரேன் குட்டியா எல்லாம் வேலையை பார்த்து வச்சுருக்கணும் போயிட்டு வரேன் ஆமாம்